பாருங்க அப்படி பண்றீங்க. நான் போனேண்ணா போன ஒன்று பின்னாடி வைக்கலாம். அடுத்த பக்கம் போன ஒன்று பின்னாடி வைக்கலாம். அல்லது சேவைக்காரனே, ஐயா நான் இங்க சபை நாடி வருகின்ற பொழுது யார் இன்னார் என்று தெரியுமா? ஐயா அதுக்கு சேவை எனக்கு தெரியுமா? நான் பெருத்த சபையார்களுக்கு இருக்க வேண்டும். 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 கல்லிகானம் 68 இதிகாசம் அனைத்தும் குரு தெய்வம் இப்படி சொல்லும் பொழுது இந்த பெருத்த சபையின் முன்பாக என்னை ஈன்றெடுத்த என் தாய் என் தந்தை அண்ணவருக்கு முதல் வணக்கம். இரண்டாவதாக இந்த வன்னிய நாடகத்திலே முதலும் சரி கடைசி வரையிலும் சரி நடிப்பதற்கு வாய்ப்பளித்து எனக்கு ஆசிரியராக பாடம் சொல்லிக் கொடுத்த எனது தந்தை பவன்குமார் அவர்களுக்கு இரண்டாவது வணக்கம். மூன்றாவதாக எனக்கு அனைத்து விதமான சப்போர்ட்கள் செய்து என்னுடன் இருந்த வடிவேல் மாமா அவர்களுக்கும் அவர்களுக்கும் காமராஜ் மாமா அவர்களுக்கும் இரண்டாவது வணக்கம். மூன்றாவதாக எம்எல் இந்த நாடகம் நடப்பதற்கு முழுக்க காரணம் மறைந்த மாமன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எம்எல்ஏ சேட் அவர்களுக்கும் கோடான கோடி வணக்கம். அப்படி வருகின்ற பொழுது நான்காவதாக யார் எது சொன்னாலும் நடந்தாலும் இந்த நாடகத்துக்கு யாரு வந்தாலும் வரலனாலும் நான் வரேன் மச்சான் உனக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குருசாமி தலைவர் அவர்களுக்கும் சம்பத்தண்ணன் அவர்களுக்கும் எனது நான்காவது வணக்கம். எப்படி வரலாம் தெரியுமா?
அல்லது பிரதிகாமினே ஐயா அப்படி வருகின்ற பொழுது நான் வருகின்ற பொழுது கண்டை வீதியுடைய மாதங்கள் அனைவரும் என்னை கண்டு மதி மயங்க வேண்டும். அதுவும் தவிர நான் வருகின்ற பொழுது 6 மணி மாலையும் எப்படி பிரகாசமாக இருக்கிறது. அதுவும் தவிர கடின மாதர்களும் நாட்டிய மாதர்களும் கண்டை விழியுடைய மாதர்கள் அனைவரும் கண்டு மதி மயங்கி வண்டிய ராஜனை திருமணம் செய்ய வேண்டும். அப்படி பொறாமை பண்ண வேண்டும். லட்சங்கோடி ராணுவ சேனைகள் நான் வருகின்ற பொழுது எனக்கு பின்னாடி அணி வகுத்து வருகின்றன. அதுவும் தவிர நம்ம ஈன்றெடுத்த காமாட்சி அம்மனை எப்பொழுதுமே பாதத்தை பணிய வேண்டும். ஐயா மகாராஜா உன்னோட பதான கமலுக்கு இந்த பிரதகாமணியன் அநேக கோடி சாமி அல்லது பிரதிகமனே ஐயா வந்தனங்க செய்பவனே வாழி வாழி வந்தனங்க செய்பவனே வாழி வாழி இந்த வையமெல்லாம் கழித்து ஓங்க மூவர் மெச்ச சந்திர சூரிய 3 கிரகண உச்சப்பார்வை தனியாட்சி கேந்திரம் சரிநிலையங்களும் பெற்று
வந்த அதிவீர வன்னிய மகாராஜன் நானே. அல்லது பிரிதிகமேனே ஐயா சுக்லபட்சம் பௌர்ணமி திதி சோமவாரம் உத்திராட நட்சத்திரம் சிம்ம லக்கினத்தில் சூரியன் முதல் சந்திரன் வரை 3 கிரகண உச்சப்பார்வை ஆட்சி கேந்திரம் வரிநிலையங்கள் பெற்று இரண்டாவது பாலசுப்ரமணியம் போல் அக்னி குதிரை மீது அமர்ந்து மார்கவசமாய் இரண்டாவது பாலசுப்ரமணியன் போல் அசுரர்களுக்கு யமனாகவும் மனிதர்களுக்கு ராஜனாகவும் பார்வதிக்கு பக்தனாகவும் 5 வயதுள்ளவனாய் அனலில் வந்த அதிவீர அந்நிய மகாராஜன் என்று தெரிந்து கொண்டாயா? நன்றாக புரிந்த அதுவும் தவிர என்னுடன் பிறந்த 32 விருதுகளையும் நான் சொல்லி வருகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் செவி கொடுத்து கேட்க வேண்டும். பத்திரகாளி அம்மன் கொடுத்த 10 காணி தேவேந்திரன் கொடுத்த வெள்ள யானை கொன்ற மாலை அக்னி குதிரை மாடா மாலை சாம்பராணி கலசம் பகல் தீவெட்டி சங்கு சக்கரம் அருகால் பீடம் மகர தோரணம் பாத களஞ்சியம் புலிக்கொடி கருடக்கொடி அன்னக்கொடி மகரக்கொடி மச்சக்கொடி மயில் கொடி சிங்கக்கொடி வரிசங்கு புல்லாங்குழல் வனத்தடுப்பு முத்துக்குடை வெள்ளக்குடை படைவணிக்கழி தாமரை ஈட்டி வெள்ளப்பாவடை கத்தி கேடயம் வெங்கல சொம்பு அம்பு வில் யமங்கால வாத்தியம் இப்படி நான் சொல்லப்பட்ட 32 விருதுகளையும் நீங்கள் அனைவரும் உங்கள் செவி கொடுத்து கேட்டீர்களா இல்ல மீண்டும் ஒரு முறை சொல்லட்டுமா? அதுவும் தவிர இந்த சத்திரிய குலமானது அந்த காலத்தில் இருந்து இந்த கலியுகம் வரை எப்படி தொடர்ந்து வருகிறது என்று நான் தெரிவிக்கிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் செவி கொடுத்து கேளுங்க. நன்றாக தெரிவிங்க. தவறிடாத ஒரு மகனானவன் ஒரு பசுவின் கன்றை தனது தேர்தல் ஏற்றி கொன்று விட்டான். அந்த பசுவானது எனது குழந்தைக்கு இப்படி ஆகிவிட்டது என்று அரசு மணியை சென்று அடித்தது. அப்படி நம்ம மகனாலே அந்த பசுவின் கன்று உயிர் பிரிந்து விட்டது. அப்படி அந்த பசுவிற்கு நடந்த கொடுமைக்காக தனது மகனையே அதே இடத்தில் அதே தேர் சக்கரத்து அடியில் ஏற்றிக்கொண்டு தண்டனை கொடுத்து அப்படி தண்டனை கொடுத்த மன்னரும் சத்திரி இனத்தை சார்ந்தவர். அதுவும் தவிர
மக்களுக்கு இவர்கள் இருவரும் சத்திரியனாக பிறந்து மக்களுக்கு பணிவிடை செய்து வரும் ஏரி குளம் கிணறு ஆகியவற்றை ஏற்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்து வந்த மன்னர்களும் சத்திரியத்தை சார்ந்தவர்களே. நான் ஜாதியில வல்லாளா இந்த திருவண்ணாமலை கோவில் எப்படி வந்தது என்று உங்களுக்கு அண்ணாமலையார் கோவில் பெரிய கோபுரம் ஜாதியிலே வல்லாள மகாராஜவர் தனக்கு குழந்தை இல்லாததை தெரிந்து அண்ணாமலையார் சிவபெருமானுக்கு அண்ணாமலையார் கோவிலை கட்டி வழிபட்டு வந்தார். ஆமா, அப்படி அந்த வல்லாள மகாராஜருக்கு அண்ணாமலையாரே சிவபெருமானே அண்ணாமலையராக பிறந்து அவருக்கு பிள்ளையாக அவதரித்தார். அப்படி அவதரிக்கும் பொழுது வல்லாள மகாராஜருக்கு அண்ணாமலையார் வருடத்திற்கு ஒரு முறை பள்ளி கொண்டாப்பட்டிற்கு சென்று தந்தைக்கு நிதி கொடுத்து வருவார். ஆமா, அப்படியாப்பட்ட வல்லாள மகாராஜரும் சத்திரிய இனத்தை சேர்ந்தவரே. அண்ணாமலையார் கோவிலை கட்டின அவரும் சத்திரிய இனத்தை சேர்ந்தவர். ராவனை கொன்று ராவணேஸ்வரனுக்கு முடித்தரித்து அப்படியேப்பட்ட ராமபுராணமும் தவிர அந்த இரு சூரர்களை சம்மாரம் செய்ய வேண்டும் என்று காமாட்சி அம்மன் அருளால் இந்த கலியுகத்தில் நான் வன்னிய மகாராஜராக அவதாரம் எடுத்துள்ளேன்.
தாய் காமாட்சியினுடைய பாதத்தை ஓடோடி கொண்டு பண்ணிடலாமா? பண்ணிட வேண்டும் ஐயா. தாயே நான் வெடி வந்தேன் காமாட்சி தாயே நான் வெடி வந்தேன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமது பாதார
கமலங்களுக்கு ஈன்றெடுத்த உனது மகன் வன்னியராஜன் அநேக கோடி வந்தனமம்மா தாயே பரமேஸ்வரி லோகமாதா. மகனே எழுந்திரு மகனே. மாதம் மாதம் போற்றியே அல்லது அம்மா தாயே லோகமாதா. என்னுடைய பாதார விந்தங்களை ஆதாரமாக சேவித்துக் கொண்டபடினால் என்றென்றைக்கும் இந்த பூ உலகில் நீரோடி வாழ்வாயாக மகனே. அல்லது அம்மா தாயே மகனே வன்னியவாளா. அல்லது அம்மா தாயே மகனே வன்னியவாளா. எடுத்த காரணம் என்ன அம்மா? விவரமாக தெரிவிக்கின்றேன். போற்றி புகழ் வரும் மகனே, பூதல போற்றியாக புகழ் வரும் மகனே, மகனே வன்னியவாளா. அல்லது அம்மா தாயே லோகமாதா. நீதிநெறி தவறாமல் அரசாட்சி செய்து வரக்கூடிய நன்மையை செய்து பெயர் பெற்று இந்த உலகத்தில் சிறந்த அரசனாகவும் அந்த வாதாபி சூரனை நீங்கள் சிறந்த அரசனாகவும் நீங்கள் ஆட்சி புரிய வேண்டும். உன்னை உற்பத்தி செய்த காரணம் அந்த வாதாபி எனதாபி சூரர்களை அழிக்க உன்னை உற்பத்தி இந்த அக்னி சோலையிலிருந்து உற்பத்தி செய்திருக்கிறேன். அதுவும் தவிர மேலும் தெரிவிக்கின்றேன். அல்லது அம்மா தாயே மகனே வன்னியவாளா. வாதாபி என்று சொன்னால் அவன் என்று இந்த உலகத்தையே படைத்தவனா யாருக்கு அந்த வாதாபி? விவரமாக தெரிவிக்கின்றேன் மகனே. வாதாபின்னு சொன்னீங்க. அவன் யாரு? அவன் ஊரு என்ன? அவன் பேரு என்ன? மகனே வன்னியவாளா. அரசு புரியனையும் ஆள ஆசீர்வதித்து வாதாபி என்ற சூரர்கள் வாதாபி எனதாபி என்ற இரு சூரர்கள் ரத்னாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மயிலாசூரர்களுக்கும் மாயா மோகினிக்கும் இருந்த இரு சூரர்கள். இவர்கள் இருவரும் பிரம்மதேவனை நோக்கி பிரம்மாஸ்திரமும் சிவனை நோக்கி சாகாத வரமும் பெற்று தேவர் முதல் சாகாவரம் பெற்றவர்கள். மேலும் தெரிவிக்கின்றேன். அம்மா தாயே மகனே வன்னியவாளா. என்ன வார்த்தை?
மகளை அல்லது அம்மா தாயே மகனே வன்னியபாலா. வாதாபி என்ற அப்படின்னு சொன்னீங்க. தேவர்களை சிறையில் வைக்கிறான்னு சொன்னீங்க. அவன் தான் அவ்வளவு பெரிய சூரனா. அவனை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாதா? ஆகாயத்திலிருந்து குதிச்சு வந்த தீரனாக ஆகாயத்திலிருந்து குதித்து வந்தானா? தெரிவிக்கின்றேன். மகனே வன்னியபாலா. அல்லது அம்மா வாதாபி எனதாம் என்ற இரு சூரர்கள் இங்குள்ள சங்கர் மற்றும் அயன் சிவன் முதல் அவர்களை யாருமே ஜெயிக்க முடியாமல் அப்பேற்பட்ட சாகா வரங்களை பெற்ற இரு சூரர்கள் ஆவார் மகனே. அல்லது அம்மா தாயே அம்மா, வரம் பெற்றார் சூரனை கொல்வாருக்கு. அல்லது அம்மா தாயே மகனே வன்னியபாலா. வரம் பெற்றார் என்று சொன்னீங்க. அந்த சூரியனை கொல்வதற்கு இந்த ஈரேழு லோகத்திலேயே யாருமே இல்லையாம்மா? அப்படியே தெரிவிக்கின்றேன் மகனே வன்னியபாலா. மகனே வன்னியபாலா. அல்லது அம்மா தாயே இங்குள்ள எந்த உயிராலும் ஜீவ ஜந்துக்களாலும் சாகா வரங்கள் பெற்ற அந்த சூரர்கள் அக்னியை மட்டும் பறந்து வரங்கள் பெற்றார் என் மகனே. ஆகையால் தான் உன்னை இந்த அக்னி சுவாலையிலிருந்து உற்பத்தி செய்திருக்கின்றேன். அல்லது அம்மா தாயே மகனே வன்னியபாலா. அரசர்கான மகனே வன்னியபாலா. வரம் பெற்றால் என்று சொன்னீங்க. ஆமா. அவனை என்ன பண்ணலாம், எப்படி கொள்ளலாம் நீங்க சொல்ல வேண்டும் அம்மா தாயே. அறிய தெரிய சொல்லுவோம்மா. அப்படியே சொல்கின்றேன் மகனே. மகனே வன்னியபாலா. அல்லது அம்மா வாதாபி என்ற சூழல்கள் வரம் கொடுத்த சிவபெருமான் அவனை கண்டு பயப்படுகிறார்கள். ஆகையால் நீ மட்டுமே சென்று அவனை கொல்ல முடியும். அதனால்தான் அல்லது அம்மா சின்ன பிள்ளைகள் செய்த குண்டன்னா தாப்பி சின்ன பின்னங்கள் செய்தான் சொல்றீங்க. அவர்களை என்ன பண்றது? என்னால நீ விடை கொடுத்தால் அந்த சூரனை வடித்து உனக்கு காலடியில் வைத்து
கற்பழித்து தேவ பொருட்களை எல்லாம் திருடி சிறையில் வைத்திருக்கிறார்கள். ஆகையால் அவை சொல்வதற்கு இது தருணம் அல்ல. அம்மா தாயே, மகனே வன்னியவாளா, அப்படி சிறையில் வைத்த சூரர்களை ஒரே நொடியில் சொன்னா அம்மா தாயே, நீங்கள் பார்த்தா பீதன்னை நிறைய பித்து சண்டை சிறு வயது இருப்பதனால் திருமணம் செய்து அதன் பிறகுதான் நீ அந்த சூழலை சென்று மடிக்க வேண்டும். அதனால் இன்னும் சில காலம் பொறுத்து இருப்பார்கள். வார்த்தைப்படியே மறுவார்த்தை கூறாமல் இன்னும் சில காலம் சென்று அந்த சூழலை மடிக்குவாயாக. சில காலம் சென்று மஞ்ச வேண்டாம், யாரும் மஞ்ச வேண்டாம். அப்படியே உங்கள் தேவரை திருவேடுத்தார் அப்படியே ஆகட்டும். தேவலோகத்தை நாடி எங்கள் அன்னையாகிய ராமாக்கன் வருகை வந்திருக்கின்றார்கள். அம்மனை பணிந்து நடக்க சங்க தெரிய வேண்டும்.
நம்ம மாமா தான். ஆமா. அப்போ அப்போ பொண்ணுங்களா தேவலோகத்தை நீயே ஆட்சி புரிவாயாக. அது தாயே உலகமாதா உனையன்றி அவராலும் அசையாது. இந்த தேவலோகத்தை நாடி வந்த காரணம் இனி எதை கேட்டாலும் செய்ய சித்தமாக இருக்கின்றேன். விவரமாக தெரிவித்தால் செய்ய காத்திருக்கின்றேன். செய்ய காத்திருக்கிறேன் அம்மா. இரு அப்புறம் இப்படியாக சோதனையாக மந்திரிமலை போர் காலேஜ் போய்கிட்டு